இனிமே உங்களை யாராவது கேவலமா திட்டினாங்கன்னா அவங்களோட சேரவே சேராதீங்க. அப்படி பார்க்க போனா முதல்ல உன் கூட தாண்டி சேரக்கூடாது. இவ வேறடா, லவ் பண்ணு உயிரை வாங்குறான். லவ் பண்ண வேண்டியதானே? என் பொண்டாட்டி நினைச்சா பயமா இருக்குடா. என்னப்பாச்சு? கால்ல ஆணிமா. வாடா போய் ஆசாரி கூட்டிடலாம். நில்லுமா, எதுக்கு ஆசாரி? நீங்க தானே கால்ல ஆணின்னு சொன்னீங்க. ஏங்க, காசு பணம் நம்மள்ட்ட இல்லாட்டியும் நம்மள தேடுற மாதிரி மனுஷங்களையாவது சம்பாரிச்சு வைக்கணும், தெரியுமா? அப்படின்னா நீ ஃபைனான்ஸ் காரண்ட கடன் தான் வாங்கணும். அவன் தான் நம்மள தேடி வருவான். வீட்டுக்கு போனோடனே ஒழுங்கா சாப்பிடுற, அடம் பிடிச்ச பூச்சாண்டிகிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், சரியா? ஓஹோ, நீங்க அடம் பிடிச்சனாலதான் உங்களை அம்மா கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. அக்கா, ஏங்கா நீ சுவாகமா இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, நேத்து நானும் அப்பா சந்தைக்கு போனோம்ல, அப்ப அப்பா சின்ன வெங்காயம் வாங்கவே இல்லை. ஏன்பா சின்ன வெங்காயம் வாங்கலன்னு கேட்டா அது ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமா, அதை வாங்குறது நிறுத்திட்டேன்றாங்க. அதே மாதிரி தானே நம்ம 2 பேர் ஸ்கூல் ஃபீஸும் அதிகமா இருக்கு, நம்மள மட்டும் என் ஸ்கூல் விட்டு நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஆமாக்கா, அப்படி விவரமே தெரியல. ஆமாடா. ஆமா மாதிரி ஏண்டி அப்படியே நவுத்துற, முயல் மாதிரி அப்படியே வேகமா கிட்ட போய் வேலையை செய்ய முடியும். யோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? முயல் வேகமா தான் போகும், ஆனா 8 வருஷம் தான் உயிர் வாழும். ஆமா, சோம்பேறித்தனமா தான் இருக்கும், ஆனா 150 வருஷம் உயிர் வாழும். அதனால சோம்பேறித்தனமா இருப்போம், அதிக நாட்கள் உயிர் வாழுவோம். இது கூட தெரியல. விளங்கிரும் குடும்பம். எங்க அப்பா 60 வயசுல வாங்கினதெல்லாம் நான் 40 வயசுலயே வாங்கிட்டேமா. என்னங்க, எனக்கு தெரியாம சொத்துக்கிட்ட எதுவும் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லடி. பிபி, சுகரு, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இதை தாண்டி சொன்னேன். என்னங்க, சொல்லுமா. பக்கத்துல கடை திறப்பு விழா வச்சிருக்காங்களாம், வாங்க போய் கோல்டு வாங்கிட்டு வரலாம். உனக்கு என்ன கோல்டு வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அப்படியா? விவிடி கோல்டு, ருச்சி கோல்டு, மேரி கோல்டு, சக்ரா கோல்டு, எந்த கோல்டு வேணும்? ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன சொன்ன? ப்ரோன்னு சொன்னேன். எவன்டா இந்த ப்ரோங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன்? பக்கத்து வீட்டு கிளவாயில இருந்து, கிழவன்ல இருந்து, பேரம்பேத்தியில இருந்து பிறக்கிற குழந்தை வரைக்கும் ப்ரோ ப்ரோங்குது. அண்ணன், தம்பி, மாமே, மச்சாங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன பிரியா, நீ அங்கிருந்து வர 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 அப்படியே ஒரே மங்களா தெரியுற, ஆனா உன் கூட வேற யாரு வந்தாலும் அப்படியே தெளிவா தெரியுறாங்க. இது தூர பார்வையா இல்ல கிட்ட பார்வையா? ஒண்ணு இல்ல ராசா, இதுதான் கிட்ட பார்வை. அப்பா அப்பா சொல்லுமா. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர் வந்து உப்பு சைவமா இல்ல அசைவமான்னு கேட்டாங்கப்பா. தெரியலையம்மா, நீ என்னமா சொன்ன? சாம்பார்ல போட்டா அது சைவம், கறிக்குழம்புல போட்டா அது அசைவம், அப்படிதான்ப்பா சொன்னேன். எப்படி சொல்லிட்டோம்ல. ஏமாமா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கா? கறி குழம்புல கறி இருக்கு. ஆமா இருக்கும். மீன் குழம்புல மீன் இருக்கு. மீன் குழம்புனா மீன் இருக்கதானே செய்யும். இந்த பிரியாணில மட்டும் பிரியா தானே ஏதாவது இருக்கணும். கறியா போட்டு வச்சிருக்காங்கல்ல, அப்ப அதுக்கு பேரு கரியாணி தானே, ஏன் பிரியாணின்னு வச்சிருக்காங்க? கொஞ்சம் கூட யாருக்குமே விவரமே பத்தலப்பா. என்னங்க, சொல்லுமா. ரோசிங்கிறது யாரு? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ. இவனுக்கு சரி இருக்காது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு புதுசா ஒரு நாய் வாங்கியிருக்கான். அந்த நாய்க்கு ரோசின்னு பேர் வச்சிருக்கான். அப்படியா? அந்த நாய் தான் மதியம் உனக்கு போன் பண்ணுச்சு. ஏனுங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. ABCD லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நடந்து போகுது, ஆனா எஸ் மட்டும் நீந்தி போகுது. ஏன் சுனாமி வந்துருச்சா? இல்ல, அதுக்கு முன்னாடி யாரு இருக்குல்ல, அதனாலதான். ஏப்பா ஏப்பா, நாளைக்கு நம்ம பணக்காரங்களா இல்லப்பா. எப்படிப்பா? எங்க கணக்கு மிஸ்
பைசாவை ரூபாவா எப்படி மாத்தலாம்னு நாளைக்கு சொல்லி தரேன் இருக்காங்கப்பா. எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பாலாசாலையை தெரிஞ்சுக்கலாம். என்னங்க சொல்லுமா. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை இனிமே கிடைக்கவே மாட்டாருன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் சும்மாடி, உங்க அப்பா சொல்றலாம் நம்பாதடி. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி நான் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு உங்க தங்கச்சி இன்னொரு மாப்பிள்ளை பாக்குறாரு? யோ, எதுக்கு அந்த பாம்பு புத்துக்குள்ள போயிட்டு பிஸ்கட் எடுத்து போட்டு வந்த? ஏய், அது மில்க் பிஸ்கட்ரி. டிவில விளம்பரத்துல பார்த்தேன், அதுல பால் இருக்குன்னு, அதனாலதான் போய் போட்டேன். அப்பா சொல்லுமா. வாய் எதுக்குப்பா இருக்கு? வாய் பேசாதாம இருக்கு, போமா. எங்க கிளாஸ்ல மிஸ் வாய் மூடு பேசாத எப்பவும் திட்டிட்டே இருக்கான். ஏமா, போன மாசம் 60 கிலோ இருந்தேன், இந்த மாசம் போய் பாக்குறேன் 70 கிலோ இருக்கேன். போட்டிருக்க சட்டையோட சைஸும் மாறல, போட்டிருக்க பேண்டோட சைஸும் மாறல. அப்புறம் எப்படி? ஒருவேளை அறிவு அதிகமா இருக்குமோ? அறிவெல்லாம் அதிகமாவலையா? கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அது அதிகமாயிடுச்சு. இந்த வெயில் சரியான வெயிலா இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? வேணா கவர்மெண்ட்ல மனு ஒண்ணு போட சொல்றேன். வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்கல்ல மழை காலத்துல, அதே மாதிரி வெயில் காலத்துல ஒரு வெப்ப நிவாரண நிதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மனு போடுறேன். போடலாமா? காரு நீ ஏண்டி மளிகை ஜாமான் எழுதுறதுக்கு ஒரு துப்புள்ள லிஸ்ட்ல கடைக்காரன் போய் கொடுத்தா காரி துப்புறான். நானே வரலாம் நானு.